பஜ்ஜி பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, சூடான பஜ்ஜி, பஜ்ஜி பஜ்ஜி. ஹை பஜ்ஜி, என்னென்ன பஜ்ஜி? மிளகா பஜ்ஜி தாமா, சூடா போட்டாந்துக்கிறேன். ஐயோ எனக்கு மிளகா பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. உனக்கு எல்லா பஜ்ஜியும் பிடிப்பதாமா, வாங்கிக்கமா. இருக்க எங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குறேன் அவருக்கு வேணுமான்னு. என்னங்க என்னங்க கூப்பிடுமா கூப்பிடு, மொத்தத்தையும் இங்கே வித்துற வேண்டியதுதான். சலோமியா நாடி கட்டிங்கடா. மிளகா பஜ்ஜி வந்திருக்குங்க, உங்களுக்கு வாங்கிட்டா? மிளகா பஜ்ஜியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சூடாக்குதுப்பா, வாங்கி 4 வாயில விட்டா காசு அல்லுன்னு உள்ள போவோம். நல்லதா போச்சு. நாடி பஜ்ஜி வாங்கலாமா? உங்களுக்கு 4 பஜ்ஜி, எனக்கு 4 பஜ்ஜி, அப்புறம் மாமாவுக்கு அவருக்கும் 4 பஜ்ஜி கொடுக்கணும், எல்லாம் கத்துவாரா? அட 4 4 8, 8 4 12, 12 இருக்குமே. பத்தாதே, என் பையன் வேற இருக்கிறானே. அப்படியா? ஆமா, அப்ப ஆளுக்கு 3 3 எடுத்துக்கலாம். அதெல்லாம் தப்பு. துண்ணா 4 நாள் துண்ணா, எல்லாம் துண்ணக்கூடாது. ஏங்க இப்ப நீங்க 2 பேர் தானே இருக்கிறீங்க, உங்க அப்பா மட்டும் கூப்பிடுங்க, அவரும் சாப்பிட்டுட்டான். அப்ப என் பையன் கிட்ட சொல்ல வேணான்றீங்களா? சொல்லாதம்மா, நீங்க துண்டுருங்க. அவர் சொல்றது கரெக்டா தான் போகுது. நீ என்ன சொல்ற? முதல்ல மாமா கூப்பிடலாம். மாமா மாமா. மருமகளே மருமகளே, எங்க வீட்டு மருமகளே. யோனேனா பஜ்ஜி வந்துக்குது, சாப்பிட்டியா? பஜ்ஜிக்காக என் உயிரும் கொடுப்பேன். மாமா நீ 4, இவரு 4, எனக்கு 4. அப்ப பேரனுக்கு அவனுக்கு சொல்லாதீங்கப்பா, மறைச்சிடலாம். அது தப்பு தப்பு தப்பு. எப்போ வயிற்றுக்குள்ள போயிட்டா எப்படி கண்டுபிடிப்பான்? மாமா கரெக்டா இருக்கும், நம்ம மட்டும் முழுங்கிடலாம். அது எப்படிமா அவன் வந்து கத்துவானாமா? ஏங்க சூடா இருக்குங்க, வாங்கி டக்கு டக்குன்னு முங்கிட்டான். அவனுக்கு எப்படி தெரியும்? இன்னும் பஜ்ஜி வரண்ணா, பஜ்ஜி வேணும்ண்ணா. பஜ்ஜா எத்தனை போனா? 10 பஜ்ஜி வேணும். 10? உங்களுக்கு 12 கொடுக்கணுமே. ஏங்க லாஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு பஜ்ஜி வேணுமா வேணாவா? ஏங்க பஜ்ஜி வேணுங்க, அதுக்காக நின்றுட்டு இருக்கோம். சரி பார்சல் கட்டிட்டா? ஏங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? 4 4 8, 8 4 12, அவனுக்கு ஒரு நாள் வேணுமே. கரெக்ட் தான். இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓனமா வேணாவா சொல்லுங்க. பஜ்ஜி இருக்குதா இல்லையாண்ணா? நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம். இருங்க சார், இவங்க வாங்கினாலா இல்லையான்னு பாத்துன்னு சொல்லிடுறேன். ஏன்பா எனக்கு ஒரு 4 குத்துரு, நான் உள்ள போய் மறைச்சி துண்ணுறேன். மச்சின் துண்ணுறியா? நீ எல்லாம் நாயா அப்பன்? உன் பேரை வந்து கேட்டா நான் சொல்லுவா? அவகிட்ட தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டுமே. தொண்ணும் போது உறுத்துமே. என்னம்மா நீ வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறேங்க. பஜ்ஜி இருக்குதா இல்லையா? நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம். பஜ்ஜி இல்லப்பா, அவங்கள வாங்கிக்கிறாங்களாம். நீ அதை அப்பயே சொல்ல அருகுதான் உனக்கு. அருவுக்கு தான் முன்கா ஒச்சனை ஒச்சுக்குவேன். போடா. என் ரேஞ்சு தெரியாம மோதிட்டா இந்த நாள் குச்சி வச்சுக்கோ. குச்சி வச்சுக்கிறேன். என்ன பண்ண போறேன்? டேய் போடா போடா போடா, கடுப்பே ஏத்திக்கிறான். பாத்துக்கிறேன். பஜ்ஜிக்குதா இல்லையா? திரும்ப பாரு, இவ்வளவு லட்சம் பஜ்ஜிக்கு தான் கேக்குறான். பஜ்ஜி இல்ல, போயடா. நாளைக்கு ஏத்தணும்னா என்னடா இவன் இவ்வளவு அடிச்சுக்கிறேன், நாளைக்கு ஏத்துவான்றான். சரிம்மா, பஜ்ஜி பார்சல் கட்டிட்டா? ஏங்க என்ன சொல்றீங்க? நானா சொல்றதுக்குதா? நீ என்ன முடிவு அடிக்கிற ஏடு? என்ன நீங்க 4 பஜ்ஜி வாங்குறதுக்கு நீ முடிவு எடுத்துக்கோ, அவருக்கு ஒழிச்சுக்கிட்டு தூண்டுறாரு. என்ன நினைச்சுக்கிறீங்க? இருப்பா இருப்பா, என்னப்பா கோச்சிக்கிற? 4 4 8, 8 4 12 கட்டுதானா? கரெக்ட் தான், மச்சிட்டா. இருண்ணா, எவ்வளவு விலை? 10 ரூபாய் தாமா ஒரு பஜ்ஜியா? 10 ரூபாயாங்க? 10 ரூபாய் பஜ்ஜியா? ஐயோ 10 ரூபாயா? ஹலோ ஹலோ, 10 ரூபாய் தாங்க. என்ன நீங்க பாட்டு 10 ரூபாய் பஜ்ஜான்றீங்க? ஐயோ 10 ரூபாயான்றாரு அவரு. ஏங்க இப்ப என்ன பண்றது? தெரியலையா? ஏமா 10 ரூபாய் பஜ்ஜினா 12 பஜ்ஜி 120 ரூபாய் தாமா. என்னமா அப்படி பண்றீங்க? ஏங்க நீங்க போய் உங்க உண்டியல உடைச்சு காசு எடுத்துருவாங்க. ஏன் உண்டியில காசா? அந்த வயிற்று தலை உண்டியில காசு எடு. நான் என் உண்டி உடைக்க மாட்டேன். 120 ரூபாய்க்கு உண்டி ஓடிக்கு போறீங்க. அண்ணா நாங்க ஆளாளுக்கு காசு எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பஜ்ஜி வேணுமா வேணாவா? வெறுப்பே தாந்தீங்க. சும்மாவே டென்ஷன் ஆவறனா நீ. இப்படி இருந்தா நீ எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஏமா இதெல்லாம் பேசி கீசி ஒரு முடிவு எடுங்க, நான் பஜ்ஜி கட்டி தரேன். தத்தலிங்க வந்து வெளியே நின்னுக்குதுங்க. தாத்தா இங்க என்ன பண்ணுகிற? டேய் உங்க தாத்தா உனக்கு தெரியாம பஜ்ஜி வாங்கி தின்னு பாக்குறாருடா. பொய் பொய். ஏன்டா சொட்ட தலையா, எனக்கு தெரியாம பஜ்ஜி வாங்கி துண்டே நீ? தம்பி 3 பேர் தான் பிளான் போட்டாங்க, நீ வேணா சேர்ந்துக்க. 3 பிரிச்சிங்க. நீலாம் ஒரு அப்பனாயா? நீலாம் ஒரு அப்பனா? ஒரு புள்ளிய விட்டு பஜ்ஜி துண்ண பாக்குறியா? என்ன திட்டியா? அங்க பாரு உங்க அம்மா ஒண்டியா துணிலான்னு பாக்குது. கண்ணு நம்பாதடா. துரோகி துரோகி, ஒரு பஜ்ஜிக்காக புள்ளிய விட்டு கொடுக்குறிய ராட்சசி. ஐயோ மந்த ஏபாட்டு விட்டுனேன். இதுக்கு வேற சட்டை போட்டு கெடுக்குதுங்களா? எவ்வளோண்ணா பஜ்ஜி? 12 பஜ்ஜி கேட்டுக்கிறாங்கப்பா. ஒரு பஜ்ஜி 10 ரூபாய். நீ என்ன பண்ணு? 3 பஜ்ஜி எனக்கு கொடு. உத்தரம்பா. என்னப்பா? கரெக்ட். எனக்கு 3 பஜ்ஜி கொடுங்க. இந்தா உங்களுக்கு 3. நவரு. எனக்கு 3. இந்த மாதிரி கடை கட்டணும் வாங்கினீங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு எனக்கு. இந்தா 3. தேங்க்ஸ். பாப்பா மசின் துண்டு வரேன். 4 பஜ்ஜிக்குது, உனக்கு தந்துடுறேன்.
தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்லாம் என்னத்துக்க பெரிய மஞ்சள் நாக்கிறா ஒரு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன் பாரு சாப்பிடு. தேங்க்ஸ்ப்பா. எப்பா இருக்கிற பஜ்ஜிலாம் காலி பண்ணிட்டோம். காசா பெருசு பெருசா இங்க வாங்க வா. என்னப்பா பஜ்ஜி காசு குடியா? எங்கிட்ட எங்க இருக்குது? ஏங்கட்ட எங்க இருக்குதா? டேய் பஜ்ஜி காசுடா. அதெல்லாம் எங்கிட்ட கேட்காத, வாங்கி போன கேளு. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் பெருசா நோ நேத்துக்கு இந்த வீட்டை என்ன கத்தினீங்கடா? எப்பா பஜ்ஜி வாங்கி போனாங்கப்பா, காசு கொடுக்காம போயிட்டாங்கப்பா. ஐயோயோ பாவம், நீ இந்த வீட்டான வந்து மாட்டீங்கண்ணா. இங்க எல்லாரும் ஒரு மாதிரியான கேஸ்னா. மாதிரியான கேஸுன்னா எல்லாம் லூசுங்க, ஊர்ல இருக்காங்களே, யாரும் இந்த வீட்டான வர மாட்டாங்க. அடப்பாங்க இருந்த பஜ்ஜிலாம் பிடிக்க முடிச்சிங்களே. உங்களை ஏதோ பண்ணலன்னு சந்தோஷப்படுங்க, போய் ஒழுங்கா ஊருக்கு சேர்ற வைய பாருங்க. பாங்களா என்ன பண்ணுறது ஒண்ணுமே புரியலையே. அவங்க 10 பஜ்ஜி கொடுத்துருப்பேன். என்னண்ணா மனசு கேட்க மாட்டேன்தா? போய் எட்டி பாரு. போயிருப்பா எட்டி பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணுறீங்கண்ணே? பாரு பாரு. ஒண்ணுமே தெரியலையா? இதுக்கு மேல போனா பயமாக்குதா? தம்பிய என்ன தம்பி காணா? குண்டானி காணா? அட பாவி நல்ல மாதிரி பேசி குண்டானி தூக்கி முட்டானே. ஐயோ